வணக்கம் நேயர்களே. நம்ம ஆழமான பார்வை நிகழ்ச்சிக்கு உங்களை ரொம்ப உற்சாகமா வரவேற்கிறேன். வணக்கம். இன்னைக்கு நம்ம டிஸ்கஷன் ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்க போகுது. ஆமா, ஏன்னா நாம ஒரு விஷயத்த பத்தி பேச போறோம். பொதுவா ஒருத்தருக்கு உதவி பண்றதுனாலோ அல்லது தானம் பண்றதுனாலோ நம்ம மைண்ட்ல முதல்ல என்ன வரும்? கண்டிப்பா ஒரு கணக்கு வழக்கு தான் வரும். பேங்க்ல எவ்ளோ பணம் இருக்கு, பாக்கெட்ல எவ்ளோ இருக்குன்னு தான் பாப்போம். எக்ஸாக்ட்லி. நம்ம கிட்ட நிறைய பணம் இருந்தா நாம ஒரு பெரிய கொடையாளி. பணம் இல்லனா நம்மால யாருக்கு எந்த உதவியும் பண்ண முடியாதுன்னு ஒரு பொதுவான எண்ணம் இருக்கு. அந்த எண்ணம் தான் நம்ம சமூகத்துல ரொம்ப ஆழமா பதிஞ்சிருக்கு. அதனால தான் நான் கேக்குறேன், இப்போ உங்ககிட்ட கொடுக்க ₹1 கூட இல்லனா உங்களால இந்த உலகத்துக்கு எந்த கொடையும் வழங்கவே முடியாதா? இது ரொம்ப ஆழமான கேள்வி. நாம சிறு வயசுல இருந்தே தானம் அப்படிங்கறத ஒரு பொருளாவோ அல்லது பேங்க் அக்கவுண்ட்ல இருக்கிற நம்பர்ஸாவோ தான் பார்க்க பழகிட்டோம். ஆமா, அந்த மைண்ட் செட் தான் நமக்கு இருக்கு. ஆனா தத்துவார்த்த ரீதியாவோ அல்லது உளவியல் ரீதியாவோ பாத்தீங்கன்னா கொடை அப்படிங்கிறது வெறும் செல்வத்தை கொடுக்கறது மட்டும் கிடையாது. அது ஒரு ஆழமான மனநிலை. அதாவது நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம பகிர்ந்துக்கிறது. கரெக்டா? கரெக்ட். இன்னைக்கு நாம எடுத்துக்கிட்ட சோர்ஸ் கூட இத பத்தி தான் ரொம்ப தெளிவா பேசுது. ஆமா நேயர்களே, இன்னைக்கு நாம ஓஷோ ஆற்றிய தம்மபதம் சொற்பொழிவோட 109வது ஆடியோவை தான் முழுமையா அலசி ஆராய போறோம். இந்த ஆடியோல கொடை பத்தி ஓஷோ சொல்ற விஷயங்கள் நாம இதுவரைக்கும் நம்பிட்டு இருந்த பல விஷயங்களை அப்படியே தலைகீழா மாத்த போகுது. கண்டிப்பா. ஓஷோ கொடையோட உண்மையான வடிவத்தை எப்படி வரையறுக்கிறார் அப்படிங்கறதுல இருந்து நாம ஆரம்பிக்கலாம். அவர் என்ன சொல்றாருன்னா, ஒருத்தர்கிட்ட பணம் இல்லன்னா கூட பரவாயில்ல, தன்னிடம் என்ன இருக்கோ அத கணக்கு பார்க்காம பகிர்வதே உண்மையான தானம்னு சொல்றாரு. ம் அதாவது அறிவா இருக்கலாம், இல்ல உடல் பலமா இருக்கலாம். ஆமா, உங்ககிட்ட அறிவு இருக்கா, அத பகிருங்கள். ஒரு அழகான பாட்டு பாட தெரியுமா, இல்ல ஒரு அன்பான புன்னகை இருக்கா, அதையாவது மத்தவங்களுக்கு கொடுங்கன்னு சொல்றாரு. பகிர்வதுதான் இங்க மையப்புள்ளி, பொருள் கிடையாது. ஆனா இது கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. நடைமுறையில எப்படி இதை புரிஞ்சுக்கிறது? இதுக்காக ஓஷோ ஒரு சூப்பரான உளவியல் உதாரணத்தை சொல்றாரு. ஒரு கிணறு அவரை உதாரணமா காட்டுறாரு. கிணறுங்களா? ஓகே. இப்போ ஒருத்தன் தன் கிணத்துல இருக்கிற தண்ணி செலவாகிடும்னு பயந்து அதை முழுசா மூடி புட்டி வச்சா என்ன நடக்கும்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. என்ன நடக்கும்? தண்ணி அப்படியே இருக்கும், ஆனா கொஞ்ச நாள்ல பாசி படிஞ்சிடும். அதுதான் விஷயம். அந்த தண்ணி மெல்ல மெல்ல அழுகி துர்நாற்றம் வீசி கடைசில முழு விஷமா மாறிடும். வாவ்! அப்ப மனுஷங்களும் அதே மாதிரி தான் சொல்றாரா? எக்ஸாக்ட்லி. அன்பையோ செல்வத்தையோ அறிவையோ நம்ம மத்தவங்களுக்கு கொடுக்காம நமக்கே தேக்கி வச்சுக்கிட்டா அந்த தேக்கம் நம்மளையே மனசளவுல விஷமாக்கிடும். அதாவது விரைக்க இறைக்க தான் கிணறு சுரக்குண்டு நம்ம ஊர்ல சொல்லுவாங்கல்ல, அதுதானா? அதேதான். இறைத்துக்கிட்டே இருக்கிற கிணத்துல தான் புதுசா தூய்மையான நீரூற்று சுரந்துகிட்டே இருக்கும். பகிர்வது அப்படிங்கிறது மத்தவங்களுக்காக இல்ல, நாம தூய்மையா இருக்கிறதுக்கான ஒரு அடிப்படை தேவை. இத நான் அப்படி யோசிச்சதே இல்ல. பணத்தை தேக்கி வைக்கிறது எப்படி மனுஷனை பேராசைங்கிற விஷமா மாத்துதுன்னு இந்த கிணறு உதாரணம் ரொம்ப கிளியரா காட்டுது. இங்கதான் ஓஷோ செயின்ட் பிரான்சிஸ் அப்படிங்கிற ஒரு கிறிஸ்துவ துறவியோட கதையை பத்தி பேசுறாரு. செயின்ட் பிரான்சிஸ், ஆமா, அவர்கிட்ட சொந்தமா எந்த பணமும் கிடையாது இல்லையா? ஒரு பொருளும் கிடையாது. ஆனா அவர் காட்டுல இருக்கிற மரங்கள் எல்லாம் சகோதரா அப்படின்னு கூப்பிடுவாரு. பறவைகளை சகோதரின்னு அழைப்பாரு. ஓ, இயற்கை மேல அவ்வளவு அன்பு! ஆமா, அவர் அந்த இயற்கை முழுவதையும் தன் அன்பால நிரப்பினார். பல கோடிகளை கணக்கு பார்த்து தானம் செஞ்சவங்களை விட பிரான்சிஸ் உலகத்துக்கு மிகப்பெரிய கொடைய வழங்கியிருக்காருன்னு ஓஷோ சொல்றாரு. ஏன்னா அவர் தங்கிட்ட இருந்த முழு அன்பையும் பகிர்ந்துகிட்டாரு. இதை விட மனசை தொற்ற இன்னொரு சம்பவம் அந்த ஆடியோல வருது. நீங்க அந்த பிச்சைக்காரன் கதையை சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, அந்த பிச்சைக்காரன் கதை. அதை நாம கொஞ்சம் ஆழமா பார்க்கணும். கண்டிப்பா. அந்த கதை மனித உளவியலோட ரொம்ப நுட்பமான ஒரு பக்கத்தை தொடுது. ஒரு வழியில ஒரு வழிப்போக்கன் நடந்து போயிட்டு இருக்கான். அங்க ஒரு பிச்சைக்காரன் அவங்கிட்ட கையேந்திரான். வழிப்போக்கன் தான் சட்ட பாக்கெட்ல ஏதாவது இருக்கான்னு தேடுறான். ஆனா அவன்கிட்ட ஒரு காசும் கூட இல்ல. இப்போ அவன் என்ன செஞ்சிருக்கலாம்? அமைதியா போயிருக்கலாம், இல்லனா கோவமா திட்டிருக்கலாம். ஆனா அவன் அப்படி பண்ணல. அவன் அந்த பிச்சைக்காரனோட கைகளை தான் 2 கையாலையும் ரொம்ப இறுக்கமா பிடிச்சுக்கிட்டான். ஓ, கைய பிடிச்சுக்கிட்டானா? ஆமா. அவன் கண்ணை பார்த்து, "என்ன மன்னிச்சிடு சகோதரா, இன்னைக்கு என்கிட்ட உனக்கு கொடுக்க ஒன்னும் இல்ல. நாளைக்கு கண்டிப்பா ஏதாவது கொண்டு வரேன்னு சொல்றான். அதை கேட்டதும் அந்த பிச்சைக்காரனோட ரியாக்ஷன் ரொம்ப எமோஷனலா இருக்குமே. பிச்சைக்காரன் அப்படியே அழுதுடுறான். எனக்கு இதுவரைக்கும் எல்லாரும் பணம் மட்டும்தான் கொடுத்திருக்காங்க, ஆனா யாரும் அன்பு தரலன்னு சொல்றான். என் கையை யாரும் இந்த அளவுக்கு மனுஷத்தன்மையோட தொட்டதில்ல, சகோதரான்னு கூப்பிட்டதில்லன்னு அவன் ஃபீல் பண்றான். ஆமா, நீங்க எனக்கு எல்லாவற்றையும் கொடுத்துட்டீங்க, இதுவே எனக்கு மிகப்பெரிய தானம் அந்த பிச்சைக்காரன் சொல்றான். இது எனக்குள்ள ஒரு பெரிய கேள்வியை ஏற்படுத்துது. ஒரு வெறும் தொடுதல் இல்ல ஒரு வார்த்தை எப்படி பல கோடி ரூபாய்க்கு சமமா இருக்க முடியும்? இதுல இருக்கிற சைக்காலஜி என்னன்னா,
இததான் ஓஷோ ஜென் தத்துவத்தோட அடிப்படையில சூன்ய நிலை அப்படின்னு சொல்றாரு. அதாவது எம்டினஸ். எம்டினஸ் கொஞ்சம் பிரீஃபா சொல்லுங்களேன். நீங்க ஒரு பொருளை கொடுக்கும்போது நான் கொடுக்கறேன் அப்படிங்கிற ஒரு பெரிய அகங்காரம் உங்க உள்ள இருக்கும். ஈகோன்னு சொல்லுவோம்ல. ஆமா, நான் தான் பெரிய ஆளு அப்படிங்கிற ஃபீலிங். அந்த அகங்காரமும் இல்ல, அங்க அவர் தன்னை முற்றிலுமா காலி செஞ்சுக்கிட்டாரு. ஒரு பாத்திரம் காலியா இருந்தாதான் பிரபஞ்சம் அதுல புது விஷயங்களை நிரப்ப முடியும். எக்ஸாக்ட்லி. எப்போ ஒருத்தன் தன்னிடம் உள்ள அன்ப எந்த நிபந்தனையும் இல்லாம அகங்காரம் இல்லாம பகிர்ந்தளிக்கிறானோ அப்போ அவனோட அகம் எல்லையற்று விரிவடையும். அதனாலதான் அந்த தொடுதல் பல கோடிகளுக்கு சமம். அங்க நான் அப்படிங்கிற ஈகோ இல்ல, வெறும் தூய்மையான உயிர் மட்டுமே இருக்கு. கரெக்ட். இப்போ இந்த ஈகோ அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். ஏன்னா பிராக்டிக்கலா நாம கொடுக்கும்போது நமக்கு ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே தான் இருக்கும். ஆமா, உண்மையை சொல்லணும்னா நாம ஒருத்தருக்கு உதவி செஞ்சா அவங்க நமக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும்னு நம்ம மூளை ஆட்டோமேட்டிக்கா எதிர்பார்க்குது. அந்த அங்கீகாரம் நமக்கு தேவைப்படுது. இதை எப்படி தாண்டறது அப்படிங்கிற இடத்துல தான் கொடுப்பதன் கலை, அதாவது தி ஆர்ட் ஆஃப் கிவிங் ஆரம்பிக்குது. ஓஷோ இதுக்கு ஒரு ஸ்ட்ரிக்டான வார்னிங் கொடுக்கறாருல. ஆமா, அகங்காரத்தோடவோ பயத்தினாலோ இல்ல மத்தவங்க நம்மள புகழணும்னு கொடுக்கப்படுற எந்த ஒரு தானமும் விஷத்துக்கு சமம்னு ஓஷோ ரொம்ப ஆணித்தரமா சொல்றாரு. அப்போ அந்த எதிர்பார்ப்பை எப்படிதான் முறிக்கிறது? அதுக்கு தான் தக்ஷண அப்படிங்கிற ஒரு இந்திய தத்துவத்தை அவர் விளக்குறாரு. உலகெங்கும் தானம் அப்படிங்கிற வழக்கம் இருக்கு, ஆனா தக்ஷண முற்றிலும் மாறுபட்ட ஒரு உளவியல். எனக்கு இந்த தட்சிண விஷயம் கொஞ்சம் முரண்பாடா தோணுது. வழக்கமா ஒருத்தர்கிட்ட நம்ம உதவி வாங்கினா நாம தானே தேங்க்ஸ் சொல்லணும். ஆமா, அதுதான் வழக்கம். ஆனா இந்த தட்சிண கான்செப்ட்ல பணம் கொடுக்கறவர் தான் வாங்கிக்கிறவருக்கு நன்றி சொல்லணும்னு ஓஷோ சொல்றாரு. இது எனக்கு புரியவே இல்ல. பாக்குறதுக்கு இது முரண்பாடா தான் தெரியும். ஆனா அதுக்குள்ள இருக்கிற லாஜிக்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க ஒருத்தருக்கு உதவி பண்ண போறீங்க. ஓகே, ஒருவேளை அந்த நபர் உங்க தானத்தை வாங்க மறுத்துட்டா என்ன ஆகும்? எனக்கு உன் உதவி தேவையில்லைன்னு அவர் சொல்லிட்டா? அப்போ எனக்குள்ள இருக்கிற அந்த நான் பெரிய கொடையாளின்னு நினைக்கிற ஈகோ அப்படியே உடைஞ்சிடும். அது மட்டும் இல்ல, நீங்க புண்ணியம் தேடிக்கிறதுக்கான ஒரு கதவே அடைபட்டுடும் இல்லையா? ஆமா, அவரு மறுத்தா என்னால கொடுக்கவே முடியாது. சரியா சொன்னீங்க. அவர் உங்க தானத்தை அக்செப்ட் பண்ணிக்கிட்டதுனால தான் உங்களுக்கு கொடுக்கும் அந்த பேரின்பத்தை அனுபவிக்கிற வாய்ப்பு கிடைக்குது. வாவ், அவர் என்னோட ஈகோவை கரைக்க ஒரு கருவியா மாறுறாரு. அதனாலதான் தான் கொடுத்தத மறுக்காம ஏத்துக்கிட்டதுக்காக கொடுக்கிறவர் காட்டுற அந்த ஆழமான நன்றியுணர்வு தான் தட்சணை. வாங்குறவர் இல்லன்னா கொடுக்கிறவருக்கு மதிப்பே கிடையாது. இது தானம் பத்தி நாம வச்சுக்கிற பார்வையை மொத்தமா புரட்டி போடுது. நாம பொதுவா தானத்தை ஒரு வெண்டிங் மெஷின் மாதிரி தான் பாக்குறோம். ஆமா, ஒரு காயினை போட்டா உள்ள இருந்து ஒரு தேங்க்ஸ் வரணும், இல்ல கடவுள்கிட்ட இருந்து நமக்கு ஒரு புண்ணியம் வரணும். இது ஒரு பிசினஸ். இத புரிஞ்சுக்க இயேசுவோட திராட்சை தோட்ட கதையையும் ஓஷோ பயன்படுத்துறாரு இல்லையா? அது ரொம்ப ஆப்டான ஒரு கதை. ஆமா, ஒரு திராட்சை தோட்ட முதலாளி இருக்காரு. காலையில வேலைக்கு வந்தவங்களுக்கும் ஒரு நாணயம் தான் கூலியா கொடுக்கறாரு. மதியம் வந்தவங்களுக்கும் அதே ஒரு நாணயம் தான். ஈவினிங் வெயில் சாயிர நேரம் வேலைக்கு வந்தவங்களுக்கும் அதே ஒரு நாணயத்தை கூலியா கொடுக்கறாரு. இத பார்த்து காலையில இருந்து உழைச்சவங்களுக்கு சம கோவம் வந்துடுது. கோவம் வராம என்ன பண்ணோம்? நாங்க நாள் பூரா கஷ்டப்பட்டோம், அவங்க 1 மணி நேரம் தான் வேலை செஞ்சாங்க, 2 பேருக்கும் ஒரே கூலியான்னு கேட்பாங்க. இந்த கோபம் மனித இயல்பு தானே. ஒரு வியாபார சமுதாயத்துல பார்த்தா இது நியாயம் இல்லையேன்னு தோணும். நாம எல்லாவற்றையும் ஒரு கணக்கா தான் பாக்குறோம். ஆனா அந்த முதலாளி என்ன சொன்னாரு? அவரு ரொம்ப கூலா சொல்றாரு, உங்களுக்கு பேசப்பட்ட கூலிய நான் கொடுத்துட்டேன். மத்தவங்களுக்கு நான் அதிகமா தர்றதுக்கு காரணம் என்கிட்ட அதிகமா இருக்கு, அதனால நான் கொடுக்கறேன். ஓ, இது என்னோட அன்பின் வெளிப்பாடு, இது வியாபாரம் கிடையாதுன்னு அவர் கிளியர் பண்ணிடுறாரு. ஆமா, நிபந்தனையற்ற கணக்கு பார்க்காத ஆனந்தமான கொடைக்கு இதுவே மிகச்சிறந்த உதாரணம். நான் உனக்கு தர்றேன், நீ எனக்கு உழைப்ப தரணும்னு வியாபார நோக்கம் வந்துட்டா அங்க கொடை செத்து போயிடும். அப்போ இந்த வியாபார நோக்கம் அல்லது எதிர்பார்ப்போட ஒருத்தன் தானம் செஞ்சா என்ன நடக்கும்? ஏன்னா சில நேரம் நாம கடமைக்காகவும் சமூகத்துக்காகவும் தானம் பண்றோம். அப்படி பண்றதுனால மிகப்பெரிய பாதிப்பு இருக்கு. தம்மபதத்துல வர ஒரு கதைய ஓஷோ இதுக்கு சொல்றாரு. ஒரு செல்வந்தன் இறந்து போயிடுறான். அவனுக்கு குழந்தைகளும் இல்ல, சொந்த பந்தமும் இல்ல. ஆமா, அவனோட முற்பிறவி ஹிஸ்டரிய புத்தர் சொல்றாரு. அந்த செல்வந்தன் முற்பிறவியில புத்தர் ஒருத்தருக்கு ஒரு சின்ன தானம் பண்ணிருக்கான். ஓகே, தானம் பண்ணிருக்கான். அப்புறம் ஆனா கொடுத்த கொஞ்ச நேரத்திலேயே அவன் மனசு ரொம்ப வருத்தப்படுது. ஐயோ, அந்த பணத்தை வீணா கொடுத்துட்டோமே, அதை வேற ஏதாவது பிசினஸ்ல போட்டிருக்கலாமேன்னு அவன் ரொம்ப ஃபீல் பண்றான். அதாவது கொடுத்துட்டு அத நினைச்சு குற்ற உணர்ச்சியோ இல்ல வருத்தமோ படுறது. இதனால என்ன ஆச்சு? அந்த ஒரு சின்ன தானத்தோட பலனா அவனுக்கு அடுத்த ஜென்மத்துல, அதாவது இந்த ஜென்மத்துல நிறைய செல்வம் கிடைக்குது. ஆனா அந்த வருத்தம் மற்றும் எதிர்பார்ப்பு அவனோட மனச ஒரு இருண்ட கஞ்சனா மாத்திருது.
அவனால இந்த பணத்தை அனுபவிக்கவே முடியல. நல்ல ட்ரெஸ் போடவோ நல்ல சாப்பாடு சாப்பிடவோ அவனுக்கு மனசு வரல. ஆமா, பணத்து மேல இருந்த வெறியால அந்த பணத்தை அடைய வந்த தன் சொந்த அண்ணன் மகனையே அவன் கொலை செஞ்சிடுறான். கடைசியில நரகத்துக்கு போயிடுறான். இது நிஜமாவே பயமா இருக்கு. தானம் கொடுத்ததுனாலேயே ஒருத்தன் நரகத்துக்கு போனா அப்படிங்கிறது ரொம்ப முரண்பாடான ஒரு உண்மை. இந்த செல்வந்தன் செத்த பிறகு நடக்கிறது தான் இன்னும் இன்ட்ரெஸ்டிங். கௌஷல் நரேஷ் அப்படிங்கிற ஒரு அரசன் அந்த சொத்துக்களை எல்லாம் தான் அரண்மனைக்கு எடுத்துட்டு போறான். அந்த 7 நாளும் அந்த பணத்தை கணக்கு பார்க்கறதுலயும் பாதுகாக்கிறதுலயும் அவன் அவ்வளோ பிஸியா இருந்தான். அதனால பக்கத்திலே இருந்த விஹாரையில தங்கியிருந்த புத்தரையும் அவன் பார்க்க மறந்துடுறான். பாவி, இவ்ளோ பணத்தை அனுபவிக்காம முட்டாள்தனமா செத்துட்டானேன்னு அந்த செல்வந்தனை விமர்சனம் பண்ண அந்த அரசன். ஆனா தானும் அதே பணத்து மேல வெறி கொண்டு புத்தரைய மறந்துட்டோங்கிறத அவன் ரியலைஸ் பண்ணல. நாம மத்தவங்கள ஈஸியா கமெண்ட் பண்ணிடுவோம். ஆனா நம்ம கிட்ட அந்த நிலைமை வரும்போதும் நாமும் அப்படிதான் நடந்துக்கிறோம் அப்படிங்கறத இது ரொம்ப அழகா சுட்டி காட்டுது. 100க்கு 100 உண்மை. மனித மனதோட மிகப்பெரிய பலவீனமே அதுதான். திருடன் தான் செயலோட நல்ல நோக்கத்தை மட்டும் பாக்குற மாதிரி நம்ம தப்ப நம்ம பாக்குறதே இல்ல. இங்கதான் ஓஷோ ரொம்ப ஆழமான அதே சமயம் கொஞ்சம் ஷாக்கிங்கான ஒரு தத்துவத்தை முன்வைக்கிறாரு. ஹிட்லரையும் கம்பேர் பண்ணி பேசுற அந்த சர்ச்சுக்குரிய பகுதி இதுதான். ஆமா, 2 பேரையும் ஒரே தராசுல வைக்கிறாரா? இது கேக்குறதுக்கே ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. இது அவர் எந்த அடிப்படையில சொல்றாரு? ஓஷோ இங்க எந்த ஒரு அரசியல் நிலைப்பாடும் எடுக்கல அப்படிங்கறத நாம முதல்ல தெளிவா புரிஞ்சுக்கணும். அப்போ எந்த கோணத்துல இதை அணுகுறாரு? அவர் இத செல்ஃப் டினாயல், அதாவது சுய தண்டனை, மற்றும் செல்ஃப் லவ், சுய அன்பு அப்படிங்கிற உளவியல் கோணத்துல மட்டும்தான் பாக்குறாரு. ஓகே. தன்னைத்தானே கடுமையா தண்டிப்பவர்கள், அதீத கட்டுப்பாடுகளை விதிச்சுக்கிறவங்க உள்ளுக்குள்ள ரொம்ப இறுகி போயிடுவாங்க. அவங்களுக்குள்ள இருக்கிற அன்பின் ஊற்று அழிஞ்சிடும்னு சொல்றாரு. அதாவது ரொம்ப கடுமையான பிரம்மச்சரியம், சுவையற்ற உணவு பழக்கம் மாதிரி கட்டுப்பாடுகளை விதிச்சுக்கிட்ட காந்தி மாதிரி ஆட்கள் தங்களை வருத்திக்கிறதுனால மத்தவங்க கிட்டயும் அதே கடினத்தன்மையை தான் எதிர்பார்ப்பாங்கன்னு சொல்றாரா? சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ ஹிட்லர் பாத்தீங்கன்னா அவர் தனிப்பட்ட வாழ்க்கையில ரொம்ப கட்டுப்பாடானவர். ஆமா, அவரு நான்வெஜ் சாப்பிட மாட்டாரு, ட்ரிங்க்ஸ் பண்ண மாட்டாரு. அதிகாலையில எழுந்துக்கிற பழக்கம் உள்ளவர். ஆனா அவர் உலகத்துக்கே மிகப்படி அழிவை கொண்டு வந்தாரு. அது எப்படி நடக்குது? தன்னை நேசிக்காதவன், தன் அடிப்படை தேவைகளை மறுத்து தன்னைத்தானே சித்திரவதை செஞ்சுக்கிறவன் உலகத்துக்கு எப்படி உண்மையான தானத்தையோ அன்பையோ கொடுக்க முடியும்? ஒருத்தன் தனக்குத்தானே கருணை காட்டலைன்னா அவனால எப்படி மத்தவங்களோட வழியை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு கருணை காட்ட முடியும்? இதை விளக்குறதுக்குலாம் ஓஷோ இந்த எக்ஸ்ட்ரீமான கம்பேரிசனை யூஸ் பண்றாரு. அன்பும் கொடையும் சுய அன்புல தான் தொடங்கணும் அப்படிங்கறது அவரோட பாயிண்ட். இது உண்மையிலேயே சிந்திக்க வேண்டிய ஒரு புது கோணம். சரி, இப்போ ஒருத்தன் தன்னை நேசிக்கிறான், எந்த ஈகோவும் இல்லாம கொடுக்கறான்னு வச்சுக்கலாம். ஓகே, கொடுக்கறவரோட மைண்ட் செட் ரொம்ப தூய்மையா இருக்கு. ஆனா யாருக்கு கொடுக்கறோம் அப்படிங்கிறது இங்க முக்கியமா? நாம கொடுக்கற நபர் தவறானவரா இருந்தா என்ன ஆகும்? இது ரொம்ப சூப்பரான கேள்வி. தம்ம பதத்துல தேவர்களுக்கு இடையில நடந்த ஒரு விவாதத்தை ஓஷோ இதுக்கு பதிலா சொல்றாரு. தேவர்கள் உலகத்துல அங்குர் அப்புறம் திக்கா அப்படின்னு 2 பேர் இருக்காங்க. ஓகே, அவங்க என்ன பண்றாங்க? இதுல அங்குர் அப்படிங்கிறவர் ரொம்ப பெரிய பணக்காரர். அவர் 10,000 வருஷமா மாபெரும் அன்னதானம் பண்றாரு. 10,000 வருஷமாவா? ஆமா, 12 யோஜனை தூரத்துக்கு பெரிய அடுப்புகளை மூட்டி லட்சக்கணக்கான பேருக்கு டெய்லி சாப்பாடு போடுறாரு. அப்போ திக்கா என்ன பண்றாரு? திக்கா அப்படிங்கிறவரு ஒரு ஏழை துறவி. அவர் பிச்சை எடுத்து வந்த சாப்பாட்டுல இருந்து ஒரே ஒரு கரண்டி சோற்ற உடம்பு சரியில்லாத முதிய துறவி அனிருத்தருக்கு கொடுக்கறாரு. 10,000 வருஷம் அன்னதானம் பண்ண அங்குர் ஒரே ஒரு கரண்டி சாப்பாடு கொடுத்த இவங்க 2 பேர்ல யாரோட தானம் சிறந்ததுன்னு தேவர்களுக்குள்ள விவாதம் வருது. ஆமா, தேவர்கள் எல்லாம் புத்தர் கிட்ட போய் இதுக்கான விடையை கேக்குறாங்க. புத்தர் எந்த தயக்கமும் இல்லாம அந்த ஏழை துறவி இந்த கூட ஒரு கரண்டி தானம் தான் மகாபலன் வாய்ந்ததுன்னு தீர்ப்பு சொல்றாரு. மகாபலன். ஆனா தேவர்களுக்கு இது ரொம்ப குழப்பமா தானே இருந்திருக்கும். இவ்ளோ பெரிய அன்னதானம் எப்படி ஒரு கரண்டி சாப்பாட்டை விட கம்மியா இருக்க முடியும்? அதுக்கு 2 காரணங்கள் இருக்கு. முதல் காரணம் தியாகம். தியாகமா? ஆமா, அங்குர் தன்னிடம் அளவுக்கு அதிகமா இருந்த செல்வத்திலிருந்து ரொம்ப ஈஸியா கொடுத்தாரு. அதுல எந்த தியாகமும் இல்ல, அவருக்கு எந்த வழியும் இல்ல. அது வெறும் ஒரு கணக்கு. ஆனா தன்னோட சொந்த பசிய கூட பொருட்படுத்தாம தன்னோட அகங்காரத்தை முழுசா அழிச்சு ஒரு தூய்மையான அன்போட கொடுத்தாரு. கரெக்ட். இரண்டாவது மற்றும் ரொம்ப முக்கியமான காரணம் நிலத்தின் தன்மை. நிலத்தின் தன்மைனா வாங்குறவரோட தகுதியை பத்தி சொல்றாரா? எக்ஸாக்ட்லி. புத்தர் இங்க ஒரு விவசாய உதாரணத்தை சொல்றாரு. களைகள் நிறைஞ்ச பாறைகள் இருக்கிற ஒரு வயல்ல எவ்வளவு சிறந்த நெல் விதைகளை அதிக விலை கொடுத்து வாங்கி விதைச்சாலும் அது முளைக்காது.
ஆமா, அது வேஸ்ட் தான். அது போலவே பேராசை, கோபம், மயக்கம் உள்ளவங்களுக்கு கொடுக்கற தானம் ஒருபோதும் நல்ல பலனை தராது. ஒரு கொலையாளிக்கோ இல்ல போதைக்கு அடிமையானவனுக்கோ நீங்க பணத்தை கொடுத்தா அவன் அதை வச்சு ஆயுதமோ இல்ல போதைப் பொருளோ தான் வாங்குவான். அப்போ நம்ம தானம் இன்னொரு தீமைக்கே வழிவகுக்கும் சொல்றீங்களே? ஆமா, இது ஒரு மோசமான எந்த பேக்ரவுண்டும் இல்லாத ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனில நாம கோடிக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கு. ரொம்ப ஆப்டான உதாரணம். சரியான விளைச்சலுக்கு விதை மட்டும் நல்லா இருந்தா பத்தாது, அந்த விதை விழும் நிலமும், அதாவது பணத்தை வாங்குறவரும் தகுதியானவரா அதை வளர்க்கக்கூடியவரா இருக்கணும். வீணான அகங்காரங்களுக்கோ பேராசைக்காரர்களுக்கும் உணவளிப்பதை தவிர்த்துட்டு விழிப்புணர்வோட இருப்பவர்களுக்கோ இல்ல உண்மையான தேடல் உள்ளவங்களுக்கு கொடுக்கறது தான் மகத்தான பலனை தரும். தகுதியான நிலத்துல விதைக்கப்படுற ஒரு சின்ன விதை கூட ஒரு மாபெரும் விருட்சமா வளரும். அதுதான் இந்த கோடோட அந்த ஒரு கரண்டி சாப்பாடுல நடந்த அற்புதம். நிலமும் தூய்மையானது, விதையும் தூய்மையானது. என்ன ஒரு ஆழமான பார்வை! ஓஷோவோட தம்மபதம் குறித்த அந்த 109வது ஆடியோ நாம இத்தனை காலமா கொடைய பத்தி படிச்சு நம்பி வந்த எல்லாத்தையுமே உடைச்சிடுச்சு. ஆமா, இது வெறும் ஒரு செயல் இல்ல, அது அன்போட வெளிப்பாடு, அகங்காரமற்ற தன்மை, அப்புறம் இந்த பிரபஞ்சத்தோட நம்மளை இணைக்கிற ஒரு பாலம். பணத்தை மட்டும் கொடுக்கறது தானம் இல்ல. உங்களோட புன்னகை, உங்க நேரம், ஒரு ஆறுதலான வார்த்தை, ஒருத்தரோட கையை அன்பா பிடிச்சுக்கிறது, இது எல்லாமே உலகத்தை மாத்தக்கூடிய மாபெரும் கொடைகள் தான். அதே சமயம் நீங்க கொடுக்கும்போது உங்க மனசு எந்த நிலையில இருக்கு அப்படிங்கறதும் ரொம்ப முக்கியம். பிரதிபலன் எதிர்பார்த்து புகழுக்காகவோ இல்ல புண்ணியம் கிடைக்குங்கிற வியாபார நோக்கத்தோட கொடுத்தா அது உங்களுக்கே விஷமா மாறும். எல்லாத்துக்கும் மேல நம்மள நாம நேசிச்சா மட்டும்தான் மத்தவங்களையும் நேசிக்க முடியும். உண்மையான அன்பை பகிர முடியும். இது நிஜமாவே ஒரு மிகப்பெரிய மனமாற்றம் தான். மனித மனதோட ஆழங்கள்ல நாம எவ்ளோ தூரம் எதிர்பார்ப்புகளை சுமந்துகிட்டு அலையிறோம் அப்படிங்கறத இது புரிய வைக்குது. ரொம்ப சரியா சொன்னீங்க. நேயர்களே, உங்களுக்கு ஒரு இறுதி சிந்தனையை விட்டுட்டு போறோம். இதை நீங்க ஆழமா யோசிச்சு பார்க்கணும். கண்டிப்பா யோசிங்க. நீங்க கடைசியா ஒருத்தருக்கு உதவி செஞ்சப்போ இல்ல ஒரு பொருளை கிஃப்டா கொடுத்தப்போ அவங்க உங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும்னு உங்க மனசு சீக்கிரட்டா எதிர்பார்த்ததா? அப்படி எதிர்பார்த்திருந்தா நீங்க உண்மையிலே தானம் செஞ்சீங்களா? அல்லது கண்ணுக்கு தெரியாத ஒரு வியாபாரத்தை செஞ்சீங்களா? சிந்திச்சு பாருங்க. இவ்வளவு நேரம் இந்த ஆழமான பார்வையை கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருதுன்னு நினைச்சா இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் வழங்கலாம். உங்களால் முடிந்த அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மனப்பூர்வமான நன்றி. மீண்டும் அடுத்த ஆழமான பார்வையில் சந்திப்போம்.